முருகலா தோசை செய்கிறது எப்படின்னு ஒரு 8 ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கரண்டியோட ஷேப். இந்த மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் மாவோட பதம். இது ரொம்ப தண்ணியாக இல்லாமையும் ரொம்ப கெட்டியாக இல்லாத மாதிரியும் தண்ணி ஊற்றி உப்பு கலந்து மாவு எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கிற பதம் வந்து 5க்கு 1 உளுந்து ரைஸ் வந்து 5, உளுந்து வந்து ஒரு படி, அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா வரும். ஸோ நல்லா கலந்துக்கணும் மாவை. ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றும் போதும் மாவை நல்லா கலந்துக்கணும். ஒரு ஸ்டிக்கினஸ் இல்லாத மாதிரி ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்ட் மாதிரி ஊற்றும். அப்போது நம்ம ஊற்றணும். ஸோ தேர்டு ஸ்டெப் வந்து தோசைக்கல்லில் இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுருந்தோன்னா அதில் ஃபுட் ஸ்பாட்ஸ் ஒட்டியிருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இல்லைனா தோசைக்கரண்டி வச்சு நல்லா அந்த ஃபுட் ஸ்பாட்ஸை தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுட்டு அதை நீங்கள் தொடச்சி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். இந்த இரும்பு கல் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். தண்டவாள கல்லுன்னு விற்கிது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி போட்டு பாருங்கள், நல்லா புகை வரணும். அப்போ தான் ஐ ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றணும். ஐ ஃப்ளேமில் வச்சு தோசை இந்த மாதிரி ஊற்றும்போது ஃபோர்த் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே மாவு போட்ட ஊற்றின உடனே நம்ம வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ரவுண்டாக. அவுட்டர் சைடில் வரும்போது கொஞ்சம் பார்த்து கிளியாமல் அழகாக ரவுண்டாக சுற்றி விடணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் எண்ணெய் ஊற்றணும். ஃபர்ஸ்ட்டே எண்ணெய் ஊற்றுனா தோசையை எடுக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளி சைடு அப்புறம் உள் சைடு. நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சமையல் எண்ணெயை நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக மாவு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் கரண்டியில் வச்சு. சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து இந்த எட்ஜஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தூக்கி விடணும். அந்த டார்க் ப்ரௌன் சென்டரில் வந்துருச்சுன்னா இதை சுற்றி கொஞ்சம் தூக்கி விடணும், மெதுவாக தூக்கி விடணும். அப்போ தான் நம்ம உடனே அந்த தோசையை எடுத்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். ஸோ எடுக்க முடியலன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தோசைகளோட பொசிஷன் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுப்பு சின்ன ஃப்ளேமாக தான் இருக்கும். ஸோ தோசைக்கல்லில் சூடு எல்லா இடத்துலையும் பரவாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பார்ட்டும் வந்துடும். அப்போ நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளிப் பண்ண உடனே நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்களா, சென்டரில் டார்க் ப்ரௌனாக இருக்குது, சுற்றி டார்க் ப்ரௌனாக இல்லை. அப்படின்னா என்னென்னா தோசைக்கல்லில் சூடு ஒழுங்காக பரவலை. அதுக்கு ஏற்ற மாதிரி தோசைக்கல் வாங்கிக்கோங்க. 2 பெரட்டி ரொம்ப தின்னான தோசையாக நம்ம இப்படி பண்ணலாம். இப்போது அதை நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சிடலாம். இந்த மாதிரி தோசையெல்லாம் உடனே சுட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணால் அந்த தோசை காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெல்லிசான ரோஸ்ட் நீங்கள் பண்ணலாம். இது அதே மாதிரியான தோசை ஊற்றுறேன். நீங்கள் இந்த மாதிரி குண்டான கன்சிஸ்டன்சியில் கூட ஊற்றலாம். குண்டான தோசை வேணும், கொஞ்சம் பெரிய தோசை வேணும். மெல்லிசான தோசைனா நம்ம நிறையா டைம் ஊற்றுற மாதிரி இருக்கும். குண்டான தோசைனா பார்த்து திருப்பிக்கலாம். இந்த 8 ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருகலான தோசை நம்மளும் ஊற்றலாம். தோசைக்கல், கரண்டி, அப்புறம் டைமிங் ரொம்ப முக்கியம். ஸ்லோ ஃப்ளேமில் நடுவில் ஏன் வச்சோம் அப்படின்னா, அடுத்த தோசை ஊற்றும் போது கல் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதனால ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். தோசை ஊற்ற ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும்.
திருப்பி போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும். இது கொஞ்சம் வெயிட்டான தோசை. இந்த மாதிரியும் தோசை நம்ம சுடலாம்.